நம்ம ராஜா வந்து பிச்சு உதறிட்டாங்க. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. விஷயம் வந்து சுத்தமா போ மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டா இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ராஜா கிட்ட நம்ம பாட்டி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க. "ஏன்பா நீ இங்க வாப்பா. எனக்கு கோயில்ல ஏதோ வித்தியாசமா இருக்கிற மாரி தோணுது" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன ஆச்சு பாட்டி?" அப்படின்னு சொல்றப்ப, யாரோ 2 பேர் இந்த கோயிலுக்குள்ள இருக்காங்க. அதுவும் நம்ம பரம்பரை கோயிலுக்குள்ள அவங்களுக்கு என்ன வேலை இருக்கு? என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஏணி வழியா எட்டி பார்த்தனா, சாமுண்டீஸ்வரிய பத்தி, வீட்ட பத்தி சொல்லிட்டு இருக்காய்ங்க. ஆமா, இவிங்களா? சரி பாட்டி, நான் அவங்கள புடிச்சு சாமுண்டீஸ்வரி முன்னாடி இழுத்துட்டு போவேன். ஏன்னா, வீட்ல இது மாரிலாம் நடந்துகிட்டு இருக்கு. என்ன பேராண்டி இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு. என்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதா? சரி சந்தோஷம் பாட்டி. அதான் கடவுளே நம்மள வந்து காப்பாத்தி குடுத்துட்டாங்க. 10 மணிக்குள்ள நானே என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்னு தெரியாம இருந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, சாமுண்டீஸ்வரி ஏகப்பட்ட வழக்கறிஞரோட சுவாரஸ்யமா வந்து பேசுறாங்க. ஏதாவது செய்ய முடியுமான்னு. ஆனா, எதுவுமே செய்ய முடியாதுங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறப்ப, சிவனாண்டியும், ஊர் மக்களு, அப்புறம் இன்னும் சில பேர்லாம் வந்து வந்திருக்காங்க. வந்த உடனே அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரிய வந்து கூப்பிடுறாங்க. "என்ன சிவனாண்டி, என்ன உன்னோட அராஜகம்லாம் அளவுக்கு அதிகமா போய்க்கிட்டே இருக்கு. நீ இப்படி ஏமாத்துவன்னு நெனச்சு கூட பார்க்கல. உன்னோட மாப்பிள எல்லாரும் என்கிட்டேருந்து உன்னை காப்பாற்றவே முடியாது. ஏன்னா இனிமேட்டு இந்த வீடு எனக்கு தான் சொந்தம். மரியாதையா நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, இந்த வீடு உனக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லைடா. என்ன சொல்கிற சாமுண்டீஸ்வரி, உன்னை நான் இந்த வீட்டை விட்டு துரத்திட்டாலே எனக்கு வெற்றி தான் அப்படின்னு சொல்கிறப்ப, மேடம் நீங்கள் வெளியில் போங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் கோர்ட்டில் வந்து கேட்டிருக்கீங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இனிமேட்டு இந்த வீட்டை யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு பூட்டில் வெள்ளை துணி வந்து சுற்றி அப்படியே ஒரு விஷயத்தை வந்து வைக்கிறாங்க. நம்ம கார்த்தி இருக்கார்ல, அவர் மாசா வந்து கோயில் கதவை திறந்தோன்னே, "என்னடா காளியம்மா, எதுவா இருந்தாலும் கோயில்லயே இருங்க. இங்கேருந்து வெளியிலவே போக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா, கோயில் கதவு வந்து தொறக்குறாங்களே, பூட்டுன கதவ யாருடா தொறக்குறதுங்கிற மாரி சொல்றப்ப, நீங்க 2 பேரும் இங்க தான் இருக்கீங்களா? கார்த்தி வந்து ரொம்ப நேரமா உங்கள தான்டா தேடிக்கிட்டு இருந்தேன். நானும் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்னு தெரியல. ஏன்பா இவங்கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி டிஷும் டிஷும்னு அடிக்கிறாங்க அந்த இடத்துல. போதும் கார்த்தி, நமக்கு நேரம் இல்ல. இவன தர தரன்னு வீட்டுக்கு இழுத்துட்டு போ. இந்நேரம் சிவனாண்டி என்னென்னலாம் செய்ய காத்துட்டு இருக்கான்னு தெரியலையே. சார் சார் எங்கள அப்படியே விட்டுருங்க சார். காளியம்மாவை நினச்சாலே எங்களுக்கு பயமா இருக்கு. ஏன்டா குடியிருக்கிற வீட்டை வந்து எழுதி வாங்கினது இல்லாம, இப்ப இந்த அளவுக்கு வந்து நொரநாட்டியமா பேசுவீங்களா? கண்டத்திலே வந்து பலார் பலார்ன்னு பரமேஸ்வரி வந்து அடிக்கிறாங்க. சரி பாட்டி, நான் போய் அங்க நிரூபிக்கிறேன். அந்த முருகன் நம்மள கைவிட மாட்டான்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியே இழுத்துட்டு போய்க்கிட்டே இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் காளியம்மா 10 மணிக்குள்ள எல்லாத்தையும் வந்து பண்ணி முடிச்சிருவேன்னு தான் சொன்னாங்க. டைம் ஆயிடுச்சா? தெரியலையே. மணி 9:55 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, சாமுண்டேஸ்வரி வீட்லேருந்து எல்லாரும் வெளியில வந்து வராங்க. வந்த உடனே சிவனாண்டி வந்து நக்கலடிச்சு பேசுனாங்க. என்னதான் சாமுண்டேஸ்வரி, நீ இவ்வளோ கோவப்பட்டு பேசினாலும் கடைசியில நீ என்கிட்ட தோத்து போயிட்ட. உன் மாப்பிள்ளைங்களால எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்றப்ப, கடைசியில பார்த்தியா, உன்னோட டிரைவர் மாப்பிள என்னை பார்த்து இங்கே ஜெயிக்க முடியலன்னு சொன்னோன்னே, அவன் இங்கே வரவே இல்லை. இதுலேருந்து என்ன தெரியுது? நான் இந்த வாட்டி ஜெயிச்சிட்டேன். டேய், வீடு இன்னும் உன் கைக்கு கிடைக்கவே இல்லை. எப்படியோ உன்னை நடு ரோட்டில் நிற்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது நடந்துச்சா இல்லையா? சாமுண்டீஸ்வரியிலேருந்து எல்லாரும் வீட்டை விட்டு போக மனசே இல்லாமல் நின்றுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம கார்த்தி இருக்கார்ல, அவங்க 2 பேரையும் அழைச்சிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. காரில் வேக வேகமாக வந்துகிட்டு இருக்காரு. சாமுண்டீஸ்வரி வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் வீட்டை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தால் என்னத்தை சொல்கிறது, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, நான் போட்ட ஒரு கையெழுத்துனால நம்மளோட வாழ்க்கையே தலைகீழாக ஆகிப்போச்சு. நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சமாளிச்சிரும். இருப்பினும் நம்ம வீட்டை விட்டு வெளியில் வர்றதுக்கு நானே காரணமாக ஆயிட்டேனே. எல்லாமே செய்கிறது கரெக்டு அப்படின்னு சொல்லி யோசிச்சா கடைசியில் எங்கே போய் நிற்கும்னு தெரியல. விடுங்க அத்தை, நம்ம தோக்கலை. இவங்க சதி செஞ்சுருக்காங்க. நீங்கள் நல்லதுக்கு தானே எழுதி கொடுத்தீங்க. அதை இவங்க தப்பாக பயன்படுத்திக்கிட்டாங்க. விடுங்க அத்தை, இப்படியெல்லாம் பண்ணி தான் நம்மளை ஜெயிக்க முடியும். பரவாயில்ல, இதுவும் ஒரு பாடம் தான். என்ன, எப்போதும் ராஜா மாப்பிள்ள மாசா வந்து கண்டுபிடிச்சிருவாப்புல. இந்த வாட்டி அவராலையும் கண்டுபிடிக்க முடியல. எப்போதும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு முடியுமா? நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா சரி, நம்ம ஏமாந்து முட்டாளாக ஆகிட்டோம். அவர் படித்து படித்து சொன்னாங்க, இது மாதிரிலாம் நம்பாதீங்கன்னு. எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சாரு. கண்டுபிடிச்சோம், சரியான நேரத்தில் கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சு. அவரும் என்ன பண்ணுவாங்கங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குமா? நிச்சயம் என் புருஷன் இங்கே வருவாங்க, எல்லாத்தையும் நிரூபிப்பாங்கங்கிற மாதிரி ரேவதி வந்து பேசுகிறாங்க. ரேவதி, சொல்கிறதுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குமா? அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி சிவனாண்டியிலேருந்து எல்லாரும் நக்கல் அடித்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்னமும் வீட்டு பக்கத்துலேயே நின்னா என்ன, உனக்காக திருப்பி இந்த பூட்டின கதவை என்ன திறக்கவா போகிறாங்கங்கிற மாதிரி அவர் இப்போ வந்து பேசிகிட்டு இருக்காரு. சிவனாண்டி முத்துவேலை நக்கல் அடித்து பேசுகிறாங்க. போங்க போங்க, இடத்த காலி பண்ணுங்க.
ஏதாவது கோயிலில் போய் உட்காந்துக்கங்க, வீடு வந்து கிடைக்கவே கிடைக்காது, இனிமேட்டு இது என் வீடு, எனக்கு சொந்தமான வீடுங்கிற மாதிரி சிவனாண்டி வந்து பேசும்போது, இந்த வாட்டி ஜெயிச்சிட்டோங்கிற திமிரில் பேசுறியாடா, என் முன்னாடி நின்று ஜெயிக்கலடா, நீ பின்னாடி நின்று ஜெயிச்சிருக்கடா, அது ஒன்றும் வெற்றி கிடையாது, நீ எப்படி வேணா நினச்சிக்க, வெற்றி வெற்றி தான், இதை யாராலையும் மாற்ற முடியாது சாமுண்டேஸ்வரி அப்படின்னு சொல்கிறப்ப கார்த்தி மாதம் வந்து அவங்க 2 பேரையும் இழுத்துட்டு இங்கே வந்துடுறாங்க. நிறுத்துங்க அத்தை, உங்கள் கௌரவத்தை நான் என்றைக்குமே வந்து போக விட மாட்டேன். ஏய் ராஜா வந்துட்டார்ரா, இனிமேட்டு நடக்கிறதெல்லாம் என்ன ஆக போகுதுன்னு பாரு, நிறுத்துங்கிற மாதிரி சொன்னோன்னே வெள்ளை துணி கட்டுறதை நிப்பாட்டிடுறாங்க அந்த இடத்துல. இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் இது மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாங்க. சிவனாண்டியை இங்கேருந்து அழைச்சிட்டு போக சொல்லி நான் வந்து இப்போ புகார் கொடுக்குறேங்கிற மாதிரி சொன்னேன். சார், இவன் யாரையோ எதையோ வந்து கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு என்னென்னமோ வந்து பேசிகிட்டு இருக்கான், இதுக்கெல்லாம் நான் வந்து எதுவும் சொல்ல முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறப்பல இதை கேட்டோன்னே ஒன்றுமே புரியாமல் நின்றுட்டு இருக்காங்க அங்கே இருக்கிற அதிகாரியெல்லாம். மரியாதையாக சொல்லுடா அப்படின்னு சொன்னேன். ஆமாம் சார், நாங்கள் தான் சாமுண்டேஸ்வரி மேடம் கிட்டேருந்து எழுதி வாங்கணும், இது எல்லாம் எங்கள் மேலே இருக்கிற தப்பு தான் அப்படின்னு சொன்னோன்னே, என்னடா அது எல்லா உண்மையும் வந்து சொல்லிட்டாங்க கடைசி நேரத்தில், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சிவனாண்டி. சார், அதை பற்றிலாம் பேசாதீங்க, அது வேறு ஏதாவது ஒரு பஞ்சாயத்தாக இருக்கும், ஆனால் எங்களுக்கு சாமுண்டேஸ்வரி தான் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கா. சார், அந்த இதுதான் சார் இது, இவன் தான் வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லும்போது, ஆல்ரெடி இவங்க வீடியோ ஆதாரம் எடுத்து வச்சுருக்காங்க போல இருக்கு, காளியம்மா நம்மளை ஏமாற்றிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபோன் காலு வீடியோ இது எல்லாம் அவங்க செல்லில் வந்து இருக்குது. அதை எல்லாத்தையும் கார்த்தி வந்து ஒன்று ஒன்றா எடுத்து வந்து காட்டுறாங்க. அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். பாத்தியாடா, நாங்கள் தோத்துட்டோன்னு சொல்லி இவ்வளோ நேரம் என்னென்னமோ பேசினேன், கடைசியில் ராஜா மாப்பிள்ள உன்னை பார்த்து பயந்து போய் இங்கே வராமல் போயிட்டாருன்னு நினச்சியா, உனக்கு ஆப்பு வைக்கதாண்டா அவரை இங்கேருந்து வராமல் இருந்திருக்காரு, கொஞ்ச நேரம் நீ ஜெயிக்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே என்ன ஆட்டம் போடுற, தலகால் புரியாமல் இருக்கல்ல, இது எல்லாம் கடவுளுக்கே வந்து அடுக்குமா, நீ பண்ணுற காரியம்லாம் ஜெயிக்கிற மாதிரி தெரியும், ஆனால் நீ தோத்துருவடா, நான் ஏதோ ஒரு விஷயத்தில் அசால்ட்டாக இருந்துட்டேன், என்னது ஒன்று நல்லது நடக்கணும்னு நினச்சேன், மற்றவங்க செஞ்சாதான் நல்லதா, அந்த விஷயத்த நானே வந்து செய்கிறேன்டா, தெரிஞ்சோ தெரியாமலையோ நான் வந்து எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்றேன், உங்களெல்லாம் நம்புறதுக்கு நானே நடத்துகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிக்கும் போது, இவங்க 2 பேரும் தான் என்கிட்டேருந்து எழுதி ஏமாற்றி வாங்கினது, இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இதுதான் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ வந்து ஆதாரம்லாம் கொடுக்குறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. இதை பார்த்த உடனே, ஓ இவங்களுக்கு இதே தான் வேலையாக வந்து இருக்காங்க மேடம், நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அடி அடின்னு நடிக்கிறாங்க. காளியம்மா ஒரு பக்கம் எல்லாமே நமக்கு சாதகமாக தான் நடக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப, இந்த பக்கம் நம்ம ராஜா நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் தலைகீழாக வந்து மாற்றுறாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். நான் செஞ்ச தவிர நீங்கள் சரி செஞ்சு கொடுத்துருக்கீங்க மாப்பிள்ள, இதை உங்களுக்கு பெரிய மனசு தான், எவ்வளோ கெட்டிக்காரங்களாக இருக்காங்க, அதெல்லாம் விடுங்க அத்தை, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவங்கிட்ட நம்ம தோக்குற மாதிரி நடந்துக்கவே கூடாது, பார்த்துக்கலாம் விடுங்கங்கிற மாதிரி கார்த்தி வந்து மாஸ் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.